நமக்கு இந்த மாதிரி மாடலில் எந்த மாதிரி மாடலில் சார்? அதாவது நமக்கு பேராகிராஃப் கொடுத்துட்டு ஒரு 5 கொஷின் கண்டிப்பாக கேட்க போகிறாங்க. அதுக்கான சாம்பிள் கொஷின் தான் இது. டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஷின் தான். என்ன கொடுத்துருக்காங்க, அந்த பேராகிராஃபை வாசிச்சுக்கோங்க. நமக்கு கொஷினில் டைரெக்டாக சால்வ் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம ஷார்ட்ஸ் வீடியோ தான் போட்டுட்ருக்கோம். லென்த் வீடியோ வரப்போ அதை எக்ஸ்பிளைன் பண்ணியே நம்ம வீடியோவை மேக் பண்ணி போட்டலாம். 49வது கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க, விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் எங்கு செயல்பட்டு வருகிறதுன்னு கேட்டிருக்காங்க. இது எந்த இடத்துல இருக்குன்னு பாருங்களேன். விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் திருவனந்தபுரத்தில் செயல்பட்டு வருகிறது. அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன, திருவனந்தபுரம். அதாவது எல்லாருமே இதில் 5 கொஸ்டின் வாங்கிடலாங்க. அந்த பேராகிராஃபுக்குள்ளே தான் அந்த ஆன்சரே இருக்கும். அதை நம்ம கரெக்டாக வாசித்து அதுக்கான விடையை எடுத்து எழுதுறது தான் இந்த கொஸ்டினுக்கான வேலை. ஓகேங்களா? அதே மாதிரி 50வது கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. அது ஃபர்ஸ்ட் லைன்லேயே இருக்கு. விக்ரம் சாராபாய் இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். நமக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தைன்னு கேட்டிருந்தாங்க. விக்ரம் சாராபாய் அப்படின்றது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். 51வது கொஸ்டின் பாருங்க, இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவராக பணியாற்றிய இந்திய அறிவியலாளர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இது எங்க இருக்கு சார் அப்படின்னா, டாக்டர் அப்துல் கலாம் 11வது குடியரசுத் தலைவராக பணியாற்றிய இந்திய அறிவியலாளர் அப்படின்னு டைரக்டாகவே கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன, டாக்டர் அப்துல் கலாம் அப்படின்றத இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் ஹார்ட்டை தட்டி விட்டுருங்க. அதே மாதிரி மேக்ஸ் வித் எம்எம்கே டெலகிராம் பேஜில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவுடன் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மேக்ஸ் மதன் குமார். தேங்க்யூ.